ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வான்கோழி மூலிமா நமக்கு எவ்வளோ லாபம் எடுக்க முடியும் அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வான்கோழி கிலோ எவ்வளோக்கு எடுத்துக்கோங்க சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 இல்லை 350 அதில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் பார்த்தா 350, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போகாது. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் கடை எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. யாராச்சும் ஒருத்தர் பார்த்து தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு. ஸோ இது எவ்வளோ கிலோ வரைக்கும் வளரும்னு பார்த்தீங்கன்னா ஆண் வான்கோழினா பார்த்தீங்கன்னா 10 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளரும். பெண் வான்கோழியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 6 கிலோ 5 கிலோ அந்த ரேஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளரும். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே போகும். ஆனால் அவ்வளோக்கு வச்சுருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் வான்கோழிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆண் வான்கோழிங்க. ஸோ சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வளர பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல்லாக அது மாதிரி பிளாக்காக இருக்கும். தலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி இருக்காது. மண்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மூக்கு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பெருசாக எப்படி பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆண் கோழின்னு கண்டுபிடிச்சிடலாம். பெண் வான்கோழிக்கு அந்த மேலே அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மேலே வளராது. ஸோ இது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வான்கோழி வச்சுருந்தேன். ஸோ அது நான் ஒரு வருஷம் ஆகி அது 8 கிலோ வந்துருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 8 கிலோ வரைக்கும் நீங்கள் இது ஆண் வான்கோழி நீங்கள் கொண்டு வந்துடலாம். பெண் வான்கோழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 4 அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம். சம்டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாகும் முன்ன பின்ன. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது முட்டை போடும், குஞ்சு உரிக்கும், வெயிட் கம்மியாகி அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம ஆண் வான்கோழியே எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். ஸோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 350னா நீங்கள் 8 கிலோ இன்ட்டு 350ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2800 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வான்கோழியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு இல்லை, அதாவது ஒரு வான்கோழியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2800. அதே நீங்கள் ஒரு 2 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே வரும். இதே 4 வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் வருஷத்துக்கு. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா 2 தான் வாங்கிக்கிறோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் வாங்கிக்கிறேன். ஸோ இதுக்கு தீவனம்னு ஒன்று இருக்குது. அதில் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவனம்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இது வரைக்கும் இன்னும் போடல. ஸோ இதை நான் வாங்கிட்டு வந்தபோதே பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு 2 நாள் ஆச்சு. ஸோ இந்த சைஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா காக்கா, கீரி, பாம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் வாங்கிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுடலாம். ஒரு 2 நாள் மட்டும் இது மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்டு அது வாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கும். சின்னதாக வாங்கினா தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதையும் சின்னதாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் விலை கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 1 500 வாங்கிட்டு வந்தேன். ஸோ 2 பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இதை நீங்கள் சின்னது வாங்கிட்டீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா 250 அந்த ரேஞ்சில் வந்துருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும் காக்கா தூக்கா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது விற்கிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரேராக இருக்கும். யாரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விற்க மாட்டாங்க. நீங்கள் சந்தைக்கு போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்காரங்க கூண்டில் வச்சு இந்த வான்கோழி, கின்னிக்கோழி இது மாதிரி விற்றுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்ச யாராச்சும் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம்.